Right. Okay. In our last class, we had a discussion regarding the storage devices, right? So I'm quickly giving the recap regarding the computers, right? So computer, the computer means it's an electronic device operating under the control of instruction, storing data in its own memory unit. It is getting the input and processing it, finally producing the output. Computer ஒரு இலத்திரனியல் சாதனம், ரைட்? ஸோ உள்ளீடுகள் எடுத்து முறை வழிப்படுத்தல் செயற்பாட்டை செய்த பின்னர் வரைபடைவாக வந்துட்டு என்ன அவுட்புட்டாக வெளி உலகத்துக்கு காட்டுது, ரைட்? ஸோ இன்புட் டிவைசஸ் ஊடாக உள்ளீடுகள் எடுக்குது, ப்ராசஸிங் டிவைஸ் சிபி ஊடாக ப்ராசஸிங் செஞ்சு அவுட்புட் டிவைசஸ் ஊடாக என்ன செய்யுது, டிஸ்பிளே பண்ணுது, ரைட்? ஸோ நவ் யூ கேன் சி இன் திஸ் டயக்ராம், இந்த டயக்ராம்ல விளங்குத உங்களுக்கு இன்புட் டிவைசஸ்களை பாவிச்சு உள்ளீடுகள் செய்யறோம். அது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல முறைவழியாக்கம் செய்யப்பட்டு ஃபைனலாக நம்மளுக்கு வெளி உலகத்துக்கு அவுட்புட்டை காட்டுறோம். அதை வரிவிளைவுன்னு சொல்றோம். இன்ஃபர்மேஷன் வந்துட்டு என்ன வரிவிளைவாக வருது. ஸோ இட்ஸ் லைக் அ ஹியூமன், ரைட்? கம்ப்யூட்டருங்கிறது ஒரு ஹியூமனை போல. ஹியூமன் என்னங்கிறாங்க, இன்புட்டை அவங்களோட கண்கள் காதுகளோட எடுக்காங்க. அது பிரைன்ல போய் ப்ராசஸிங் நடந்து ஃபைனலாக அவுட்புட் நாம் என்ன வாயில கதைக்கம் கையில் எழுதுறோம். Right, so this is the idea. So here in the computer, we are using the input devices as mouse, keyboard, joystick, and other things. Then processing it using the central processing unit. Finally, we are displaying the in the monitor or printout. அடுத்து தரவு அப்படின்னு என்ன பார்த்தோம்னா நாம சொன்னோம் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இது என்னென்றால் முறை வழியாக்கத்திற்கு உட்படுத்தப்படாதது, முறை வழியாக்கம் செய்யப்படாததுதான் டேட்டா, தரவு. இதுக்கு எழுத்துக்கள், எண்கள், அதே போல இமேஜஸ், குறியீடுகள் எல்லாம் வரும். அதே போல தகவல் என்னன்னு பார்த்தோம்னா முறை வழிப்படுத்தல் செயற்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டதுதான் தகவல். முறை வழிப்படுத்தல் செயற்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்ட தகவல். இதை வச்சு தீர்மானம் எடுக்கலாம் நாம, ரைட்? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் மொத்த முறைமைக்குள்ள வன்பொருள், மென்பொருள், அதே போல அதை இயக்குற ஆப்பரேட்டர்ஸ் பார்த்தோம். வன்பொருள் அப்படின்னா என்னென்றால் the physical components of the computer system and changeable item. அதாவது கண்ணால நாம பார்க்கக்கூடியதும் தொட்டுணரக்கூடியதுமான கணனியினுடைய பாகங்கள் தான் வன்பொருள் சொல்லுவோம். இதுக்குள்ள உள்ளீட்டு சாதனங்கள், வெளியீட்டு சாதனங்கள், உள்ளீட்டு வெளியீட்டு சாதனங்கள், சேமிப்பு சாதனங்கள், முறை வழியாக்கி என்று சொல்லி டிஸ்கஸ் பண்ணினோம். ஸோ இதுல உள்ளீட்டு சாதனங்கள்ங்கிறது வந்துட்டு கணனிக்கு தேவையான தரவுகளை உள்ளீடு செய்வதற்கு நாம பாவிக்கின்ற உபகரணங்கள், கருவிகள், சாதனங்களை தான் உள்ளீட்டு சாதனங்கள் சொல்லி வரும். இதுக்குள்ள இன்புட் டிவைசஸா கீபோர்ட், மவுஸ், ஜாய்ஸ்டிக், ஓசிஆர், ஓபிஆர், ஓஎம்ஆர் இதெல்லாம் வரும். ஸோ உள்ளீடாகவும் வெளியீடாகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் என்று அதுக்கு நான் உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு, தொடுதிரை, டச் ஸ்கிரீன் சொல்லி சொன்னேன். அடுத்தது பார்த்தோம் என்னென்றால் வெளியீட்டு சாதனங்கள். வெளியீட்டு சாதனங்கள்ங்கிறது என்ன, கம்ப்யூட்டர்ல ப்ராசஸிங் நடக்கிறத வெளி உலகுக்கு காட்டுறதுக்கு பாவிக்கின்ற உபகரணங்கள், சாதனங்கள் தான் இந்த வெளியீட்டு சாதனங்கள். இதுக்குள்ள வந்துட்டு என்ன மானிட்டர், பிரிண்டர், ப்ரொஜெக்டர், புலட்டர், ஸ்பீக்கர் இதெல்லாம் வரும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்ததாக நாம பார்த்தோம் வந்துட்டு கம்ப்யூட்டர்ல நினைவகங்கள். நினைவகங்கள் எப்படி நாம டிவைட் பண்ணலாம்? கேன் யூ டெல் மீ? So what are the categories of the memories? நினைவகத்திர வகைகள் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். Primary memory, secondary memory. Primary memory மூணு வகைப்படுத்தலாம். random access memory, read only memory, cache memory. Yes, very good, right? So கணனின் நினைவகங்கள், ஸ்டோரேஜ் டிவைசஸ் நாம பிரதானமாக ரெண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று முதல் நினைவகம் அல்லது முதன்மை நினைவகம், இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பிரைமரி மெமரி அப்படி மெயின் மெமரி. அடுத்தது பார்த்தோம்னா துணை நினைவகம், செகண்டரி மெமரின்னு சொல்லி பார்த்தோம். இந்த முதல் நினைவகத்தை நாம மூணு வகையாக வகைப்படுத்துறோம். தற்போக்கு பெருவழி நினைவகம், இட் மீன் ரேண்டம் எக்ஸஸ் மெமரி. தென் வாசிப்பு மட்டும் நினைவகம், ரீட் ஒன்லி மெமரி. பதுக்கு நினைவகம், கேஸ் மெமரின்னு சொல்லி நாம டிவைட் பண்றோம், ரைட்? ஸோ இதுல பார்த்தோம்னால் முதல் நினைவகம்ங்கிறது வந்துட்டு என்ன, கம்ப்யூட்டர்ல கரண்ட்லி ரன் ஆகுற அப்ப இப்ப என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கோ அதெல்லாம் அவைலபிளாக நாம வைக்கிறது பாவிக்கிறதா வந்துட்டு என்ன இந்த முதல் நினைவகம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ரெம் அப்படின்னா என்னென்றால் ரெண்டம் எக்ஸஸ் மெமரின்னு சொல்லுவோம். ரெண்டம் எக்ஸஸ் மெமரி தமிழ்ல சொல்லுவோம். இதை நாம தற்போக்கு பெருவழி நினைவகம் அப்படின்னு சொல்லுவோம். The REM specific features என்ன ஏற்கனவே நாம டிஸ்கஸ் பண்ணினோம். What is the specific features of the random access memory?
ரெம்முக்குரிய ஸ்பெசிபிக் விசேடமான பண்பு என்ன? நம்ம போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணினோம். விசேடமான பண்பு கற்போக்கு பெருவழி நினைவகத்துல ஸ்பெசிபிக் ஃபீச்சர்ஸ் விசேடமான பண்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதை நாம சொல்லுவோம் volatile மெமரி. இன் தமிழ் அளிதகு நினைவகம்னு சொல்றோம். சரிதானே? அதாவது அளிதகு நினைவகம் அப்படின்னு என்னென்றால் நீங்க கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆஃப் பண்ணினா அப்படி கரண்ட் போனா அதுல இருக்கிற எல்லா டேட்டாஸுமே வந்துட்டு அழிஞ்சிடும். கரண்ட் இருக்கு மட்டும்தான் அதுல இருக்கிற டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லா தகவல்களும் இருக்கு. இதால நாம ஸ்பெசிபிக்காக இதுக்கு நேம் சொல்றோம் volatile மெமரி, அளிதகு நினைவகம் என்று சொல்லுவோம். அதே போல அடுத்தது பார்த்தோம்னா இது நம்ம எழுதிட்டோம். அடுத்தது பார்த்தோம்னா ரீட் ஒன்லி மெமரி, ரொம் வாசிப்பு மட்டும் நினைவகம். அதுல ஸ்பெசிபிக் ஃபீச்சர்ஸ் என்ன சொல்லுங்க பாப்போம். விசேடமான பண்பு என்ன? நான் volatile memory. எஸ், வெரி குட். நான் volatile மெமரி, அதாவது அழிவுறா நினைவகம்னு சொல்லுவோம். அதாவது கம்ப்யூட்டர் உற்பத்தியாளர்கள் அவங்களோட அவங்களோட மெமரி சிப்ல மதபோர்ட்ல இருக்கிற மெமரி சிப்ல அந்த கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தேவையான அதை ரீட் பண்ண தேவையான சில பேசிக்ஸ் ப்ரோக்ராம்ஸ்களை வந்துட்டு எழுதி வச்சிருக்காங்க. வாசிக்கு மட்டும்தான் செய்யுது. இப்போ கரண்ட் போனானே போகாட்டியும் அதில் இருக்கிறதா அப்படி எரிக்கும். விளங்குதானே? அதுக்கு பார்த்தோம்னா அடுத்தது பார்த்தோம் நாம என்ன பதுக்கு நினைவகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பதுக்கு நினைவகம்ங்கிறது என்னென்றால் இப்ப அதாவது நம்மட சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட்டுக்கும் முதன்மை நினைவகத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு நினைவகம் தான் கேஸ் மெமரின்னு சொல்லுவாங்க. அதாவது கம்ப்யூட்டர்ல ப்ரோசஸிங்குக்கு தேவையான சிபியோட முறை வழியாக்கத்துக்கு தேவையான தகவல்கள், அடிக்கடி தேவைப்படுற தகவல்களை இந்த முதன்மை நினைவகம் என்ன செய்யும், இதுல இருந்து கேஸ் மெமரிக்கு எடுத்தெடுத்து அந்த கேஸ் மெமரி முதன்மை நினைவகத்திலிருந்து எடுத்தெடுத்து குயிக்கா சிபியோட ப்ரோசஸிங்கு கொடுக்கும். இதைத்தான் நாம சொல்றோம் என்னன்னு சொல்லி பதுக்கு நினைவகம். அப்படி கேஸ் மெமரி இங்கிலீஷ்ல சொல்லுவோம், நாம கேஸ் மெமரின்னு சொல்லுவோம். விளைஞ்சது தானே உங்களுக்கு கிளியரா? பதுக்கு நினைவகம் என்ன? கேன் யூ டெல் மீ ஒன் ஆஃப் யூ? சிபியுக்கும் மெயின் மெமரிக்கும் சென்ட்ரல்ல இருக்கிறது பதுக்கு நினைவகம். எஸ், அதுல ஃபங்க்ஷன் என்ன? அதுல என்ன ஆக்டிவிட்டிஸ் செய்தது? ஆக்டிவிட்டிஸ் அதாவது முறை வழியாக்கி சிபியுக்கு ப்ரோசஸிங்குக்கு தேவையான தகவல்களை முதன்மை நினைவகத்திலிருந்து எடுத்தெடுத்து குயிக்கா கொடுக்கும். இப்போ அந்த அதிக வேகம் கதியை கூட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு மெமரி தான் இந்த பதுக்கு நினைவகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட்? ஸோ ஓகே, இது மொழிட்டோம் நாம போன கிளாஸ்ல. அடுத்தது பார்த்தோம்னா துணை நினைவகம். இந்த துணை நினைவகத்தை நாம் நேரம் பிரதானமாக 3 வகையாக வகைப்படுத்துறோம். காந்த ஊடக சாதனம், மேக்னெட்டிக் மீடியா டிவைசஸ், ஒலியியல் ஊடக சாதனங்கள், ஒப்டிக்கல் மீடியா டிவைசஸ். அதே போல அடுத்தது பார்த்தோம்னா திண்ம நிலை சாதனங்கள், solid state device சொல்றோம். இப்ப காந்த ஊடக சாதனம்னா அதுக்கு உதாரணம் வந்துட்டு நம்மட ஹார்ட் டிஸ்க், ஃப்ளாப்பி டிஸ்க், மேக்னெட்டிக் டேப், வன்பட்டு, நெகிழ்வட்டு, காந்த நாடா. ரைட்? அதே போல ஒலியியல் ஊடக சாதனங்கள்ட்டு அதுக்கு உதாரணம் என்ன? ஒப்டிக்கல் மீடியா டிவைசஸ், நம்மட சிடி, டிவிடி, ப்ளூரே டிஸ்க். ரைட்? ஸோ இருவட்டு, இலக்கமுறை மீ வட்டு, ப்ளூரே. ரைட்? அதே போல திண்ம நிலை சாதனங்கள்டா solid state device, யூஎஸ்பி பழிச்சிட்டு செலுத்தி நினைவக அட்டை, அப்ப அதுக்குள்ள யூஎஸ்பி பிளஸ் டிரைவ், அதே போல உங்களோட மெமரி காட்டலாம் என்ன இதுக்குள்ள வரும். இது கிளியர்? அப்ப உங்களுக்கு துணை நினைவகத்தை எப்படி நாம டிவைட் பண்றோம், எப்படி வகைப்படுத்துறோம்? 3 வகைப்படும். காந்த ஊடக சாதனம், ஒளியியல் ஊடக சாதனம். எஸ், 3 வகைப்படுத்துறோம் நாம. காந்த ஊடக சாதனம், ஒலியியல் ஊடக சாதனங்கள், அதே போல திண்மநிலை சாதனங்கள்னு சொல்லி அதுல எக்ஸாம்பிள் வன்பட்டுங்கிறது ஹார்ட் டிஸ்க். அப்ப கம்ப்யூட்டர்ல நாம பாவிக்கிற ஒரு பிரதானமான ஒரு துணை நினைவகம் என்றா அது ஹார்ட் டிஸ்க். வன்பட்டுன்னு சொல்லுவோம். நம்மளோட தகவல்களை, தரவுகளை நீண்ட நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு பாவிக்கிற ஒரு டிவைஸ் தான் வந்துட்டு இந்த வன்பட்டுன்னு சொல்லுவோம். ரைட்? நம்மளோட ரெம்ல கற்போக்கு பெருவழி நினைவகத்துல தரவுகள், தகவல்கள் கரண்ட் இருக்கு மட்டும்தான் இருக்கு. கரண்ட் போனா எல்லாம் அழிஞ்சிடும். ஆனா வன்பட்டு ஹார்ட் டிஸ்க்ல கொண்டு போய் நீங்க சேவ் பண்ணி வச்சீங்கன்னா அது எப்பயுமே இருக்கும். சரியா? வெண்டைக்கும் எடுக்கலாம், நாளைக்கும் எடுக்கலாம், அடுத்த வருஷமும் எடுக்கலாம். சரியா? சேவ் பண்ணிட்டு இருந்தா அந்த டிஸ்க்கு ப்ராப்ளம் வராட்டி. அதே போல இது வந்துட்டு எப்படி வருது? இப்ப ஜிபி கணக்குல.
சரியானே ஜிபி கணக்குல வருது 250 250 ஜிபில இருந்து 4 டெரா டிபி டிபி என்று சொல்லுவோம் 1 ஜிபி 2 ஜிபி 3 ஜிபிங்கிறாப்புல ஜிபி கணக்குல வந்துட்டு என்ன இது போயிட்டு இருக்கு என்னத்துக்கு பாவிக்கும் நாம உங்களோட தகவல்களை தரவுகளை நிரந்தரமாக என்ன சேமித்து வைக்கிறதுக்கு பாவிக்கிற ஒரு துணை தேக்கம் தான் இந்த வான்பட் தெளிக்கொள்ளுங்களா நீங்க தெளிக்கொள்ளுங்க சார் எனக்கு டவுட் உண்டு சார் சொல்லுங்க ஃப்ளாப்பி டிஸ்க் வந்து எதுக்கு சார் வரும் மூணுலயும் காந்த ஊடகமா ஒளியல் ஊடகமா திண்ம காந்த ஊடக சாதனம் அதுக்குள்ள இருக்குது உங்களோட ஃப்ளாப்பி டிஸ்க் ஓகே சார் ரைட் உங்களோட கேட்டகரிஸ்ல எழுதி தானே பாருங்க உதாரணமான துணை தேக்கம்னு சொல்லி போட்டு காந்த ஊடக சாதனம் அதுக்குள்ளான் வன்வெட்டு நெகிழ்வட்டு காந்த நாடான்னு சொல்லி வருது ஹார்ட் டிஸ்க் ஃப்ளாப்பி டிஸ்க் மேக்னெட்டிக் டேப் விளங்குதானே எஸ் சார் ரைட் ஓகே இந்த வன்வெட்டு எழுதி கொடுங்களா அப்ப ஹார்ட் டிஸ்க் நோட்ஸ் எழுதி கொடுங்க ஹார்ட் டிஸ்க்ல வந்துட்டு என்ன கெப்பாசிட்டி கூடிட்டே போகுது அது லிமிட் இல்லை இப்போ வந்துட்டு என்ன 250 ஜிபில இருந்து 150 ஜிபில இருந்து அது என்னென்ன டிபி கணக்குல என்ன செய்யுது அது கூடிக்கிட்டே போகுது உங்களுக்கு தேவைக்கு தவிர நீங்க என்ன செய்யலாம் கெப்பாசிட்டியை அதிகரித்து கொள்ளையிலும் ரைட் ஸோ அதுக்கு லிமிட் இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேவைன்னு சொன்னா 2-3 ஹார்ட் டிஸ்க் சேர்த்து உண்டாகிய நேரம் எடுக்கணும் ரைட் ஸோ தட்ஸ் த ஐடியா வெளியே முடிஞ்சாது எஸ் அதே போல இந்த ஹார்ட் டிஸ்க் உள்ளுக்கு பார்த்தோம்னா நாம இப்படித்தான் இருக்கும் ரைட் ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் ஸோ ஒரு இமேஜா காட்டிட்டு நினைவகத்தட்டு பிளட்டர் அதுக்குள்ள இருக்கிற முதலாவது நம்பர் பிளட்டர் அதுக்குள்ள இதெல்லாம் வந்துட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்றோம் அதே போல சுழல் தண்டு ஸ்பிண்டில் ரைட் ஸோ எப்படி அது சுழற்சி ஆகுது ரொட்டேட் ஆகுது அதே போல அடுத்து பார்த்தோம்னா ஹெட் மூணாவது ரைட் அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற பார்ட் தான் ரைட் இதை நம்ம உங்களுக்கு நேம் பண்ண சொல்லி வர மாட்டா சும்மா மேலாதியமான ஒரு அறிவு அதே போல தூண்டி புயம் எக்ஸுவேட்டர் ஆம் 4ஆம் நம்பர் ரைட் சும்மா நீங்க வாய்ச்சி பாருங்க உங்க குரூப்ல போட்டுருக்கீங்க மட்டும் திருப்பி இருக்க போறோம் அடுத்து வலுத்தொடுப்பான் பவர் கனெக்டர் கரண்டை கொடுக்குறதுக்கு நான் பாருங்க அடுத்தது வலுத்தொடுப்பான் அடுத்து பார்த்துட்டோம் அடுத்தது ஐடி ரைட் ஸோ டேட்டாவை உங்களோட மாத்துறது அதுல இருந்து நம்மளோட பிளேஸுக்கு மாத்துறது அடுத்தது பார்த்தோம்னா என்ன தூண்டி எக்ஸுவேட்டர் 7ஆம் நம்பர் ரைட் ஸோ தீஸ் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் மண்வெட்டு ரைட் ஸோ இதான் மண்வெட்டு பார்ட்ஸ் என்னென்ன பகுதிகள்ங்கிறதுக்கு அடுத்தது மேக்னெட்டிக் டேப்
காந்த நாடாங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்துட்டு என்ன பாவனை குறைஞ்சிட்டு வருது. இப்போ பழைய காலத்துல எல்லாம் இப்போ படம் அது பார்க்குறோம்னா இந்த பிலிமுக்கெல்லாம் இப்படியான இதுகளை தான் பாவிப்பாங்க. இந்த மேக்னெட்டிக் டேப் இது குறைஞ்சி அரிதாயிட்டு வருது. குறைந்த கதியும் உயர் கொள்திறனையும் கொண்டிருப்பதனால் தரவுகளையும் தகவல்களையும் பாதுகாத்து வைப்பதற்கு மாத்திரம் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ அன்றாட வாழ்வில் நாம் என்னது பயன்படுத்தப்படுவதில்லை. ஆரம்ப காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னு பாவிச்சாங்க. இப்போ பாவனை குறைஞ்சிட்டு ரைட் காந்த நாடா. அதே போல இது வந்துட்டு என்ன இந்த விஷயங்கள் வந்துட்டு நம்மட மேக்னெட்டிக் டேப்புக்குள்ள வருது ரைட். ஸோ காந்த நாடா ரைட், இதுவும் ஒரு நிரந்தரமான ஸ்டோரேஜ் டிவைஸ். அதே போல அடுத்து பார்த்தோம்னா ஒளியியல் ஊடகங்கள். இதுக்குள்ள நம்ம என்ன சிடி டிவிடி ரைட். ஸோ டிவிடி இப்போ இதில் சிடி காம்பேக்ட் டிஸ்க், ரொம்பங்கிறது என்ன ரீட் ஒன்லி மெமரி ரைட். ஸோ இருவாட்டுன்னு சொல்லுவோம் சிடி. அதே போல என்ன சிடி ஆர்டபிள்யூ உண்டா காம்பேக்ட் டிஸ்க் ரீரைட்டபிள், அழிச்சு திருப்பி எழுதுறாங்க. சிடி ஆர்ண்டா காம்பேக்ட் டிஸ்க் ரைட் ஒன்ஸ், ஒரு தரம் தான் நாம் என்ன தகவல் எழுதலாம். அது பிறகு என்ன வாசிச்சு மட்டும்தான் எழுது. அடுத்த டிவிடி அதுக்குரிய ஃபுல் மீனிங் என்னென்னா டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் ரீட் ஒன்லி மெமரி, இலக்க முறை பல்வித தட்டுக்கள்னு சொல்லும். அதே போல டிவிடி ஆர்ன்னு சொன்ன ஒரு தடவை தான் நீங்க எல்லாம் எழுதலாம். டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் ரைட் ஒன்ஸ். அடுத்து என்ன டிவிடி ஆர்டபிள்யூ உண்டா டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் ரீரைட்டபிள் ரைட். ஸோ பல தடவை தரவுகளின் தகவல்களை நாம் என்ன செய்யலாம், அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு ரைட். ஸோ இதை நான் திருப்பி இருக்க போடுறேன் குறிப்பிடும். ஸோ அதே போல ப்ளூரே டிஸ்க்குங்கிறது பிடின்டா இல்லை ரெண்டு பக்கம் நாம் என்ன செய்யலாம் ரைட் பண்ணலாம் ரைட். ஸோ திஸ் இஸ் த ஐடியா. தென் அடுத்தது பார்த்தோம்னா யூஎஸ்பி அழிச்சிட்டு செலுத்து யூஎஸ்பி பிளஸ் டிரைவ், நம்மளோட பென் டிரைவ். அதே போல நம்மளோட மொபைல் போன்களுக்கு போடுற மெமரி கார்டு, இதெல்லாம் வந்துட்டு ஸ்டோரேஜ் டிவைசஸ் ஆக நாம கருதுறோம் ரைட். ஓகே ஓகே. இந்த செக்ஷன்ல உங்களுக்கு எதுவும் விளங்காம இருக்கா? Do you have any doubt in this section? அந்த செக்ஷன்ல எதுவும் விளங்காம இருக்கா? விளங்கல? எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். நான் நேற்று பேப்பர் செஞ்சேன், ஜிட் பேப்பர். அதுல சார் கேள்வி ஒண்ணு கேட்டுச்சு, அழிதக நினைவகம் அழிதக நினைவகம் எது எது? பதுக்கு நினைவகம் எதிர் சார்? அழிதகு நினைவகமா அழிதகா நினைவகம்? பதுக்கு நினைவகம்ங்கிறது அழிதகு நினைவகம் தான். ஏன்னு சொன்னா அது வந்து எதுக்குள்ள வருது, முதன்மை நினைவகத்துக்குள்ள வருது. முதன்மை நினைவகத்துக்குள்ள வாரதுல ரெம்ண்டா ஒலட்டைல், என்ன ஸ்பெசிபிக் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஒலட்டைல், அப்ப அழிதாகு. அதே போல என்ன அடுத்தது ரொம்புங்கிறது என்ன அழிவுறா நான் ஒலட்டைல். நம்மட ரெம்ல இருந்து எடுத்தெடுத்து நம்மட சிபியு கொடுக்குற ஆள் தான் யாரு வந்துட்டு நம்மட கேஸ் மெமரி, அதாவது அதை நம்ம சொல்லுவோம் என்ன பதுக்கு நினைவகம். அந்த பதுக்கு நினைவகத்துல ரெம்ல ஒரு தரவு இல்லாட்டி அந்த பதுக்கு நினைவகத்துக்கு வருமா? அப்ப அந்த கேஸ் மெமரி வந்துட்டு என்ன ஒரு அழிதாக நினைவகம். ஓகே, விளங்கிட்டா உங்களுக்கு? இப்ப இன்னொன்னு கேட்டுச்சு, பதி ரெஜிஸ்டர் அது அழிதக நினைவகமா அழிவுறா நினைவகமாண்டு விளங்கல் எப்படி? ரெஜிஸ்டர் பதியின்றொன்று அழிதக நினைவகமா அழிவுறா நினைவகமாண்டு? அழிதாக நினைவகம், அழிதாக நினைவகம் தான் இருக்கிறது. சரிதானே? அப்ப நம்ம அடுத்தது பண்ண இது பிராக்டிக்கல் அடிப்படையை கொண்டது. உங்கள்கிட்ட நீங்க பிராக்டிக்கல் செஞ்சுவாங்க. இந்த சப்ஜெக்ட் எல்லாம் எங்க போனாலும் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ ஒரு டிகிரி செய்ய போனாலும், ஒரு கோர்ஸ் பதிய போனாலும், நீங்க ஒரு ஒர்க்குக்கு போனாலும் இந்த வேர்ட் ப்ராசஸிங், சொல்முறை வழிப்படுத்தலுங்கிறது உங்களுக்கு தேவையான ஒரு சாஃப்ட்வேர் ரைட். ஆஃபீஸ் பேக்கேஜ் யாருக்குமே என்ன இது தெரியாம இருக்கல. ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கீங்களா இது வேர்ட் ப்ராசஸிங்? வேர்ட் ப்ராசஸிங் படிச்சிருக்கீங்களா ஏற்கனவே? எம்எஸ் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் வேர்ட் படிச்சிருக்கீங்களா ஏற்கனவே? படிச்சிக்கிறேன்.
ரைட் ஓகே. இதை இப்போ நாம ஒரு ஃபார்மாலிட்டியாக முறையாக பார்த்து போட்டு அதுக்கப்புறம் கடைசியா நாம இன்னும் கடைசி சந்தர்ப்பத்தில் ரிவிஷன் கிளாஸஸ் செய்வோம். பாஸ் பேப்பர்லாம் செஞ்சு பார்ப்போம். ரைட் ஓகே. அப்ப ஹெடிங் போடுங்க சொல்முறை வழிப்படுத்தல் வேர்ட் ப்ராசஸிங். சரியான இப்ப நாம எம்எஸ் வேர்ட் மைக்ரோசாஃப்ட் வேர்ட தமிழ்ல சொல்லுவோம் சொல்முறை வழிப்படுத்தல் சொல்லுவோம். சரியானே நம்ம அன்றாட வாழ்வில் இப்ப இந்த எம்எஸ் வேர்ட் பாவிக்க ஒரு ஆள் ஒருத்தரும் இருக்க மாட்டான் தெரியாதாக்கள். ஏன்னா எல்லாருக்குமே என்ன தேவையான ஒரு மென்பொருள் தான் இந்த சொல்முறை வழிப்படுத்தல். உங்களோட லெட்டர்ஸ்களை டைப் பண்றதுக்கு, அசைன்மெண்ட் செய்யறதுக்கு, ரிப்போர்ட் தயார் செய்யறதுக்கு, எதுக்கு உங்களோட ரிசர்ச் செய்யறதுக்கு, அதில் ரிப்போர்ட் எழுதுறதுக்கு, எது எடுத்தாலும் நம்மளுக்கு இந்த சொல்முறை வழிப்படுத்தலுங்கிறது மிக முக்கியமான ஒரு மென்பொருள். ரைட். ஸோ அன்றாட வாழ்வில் பல்வேறு செயற்பாடுகளின் போது பயன்படுத்தப்படும் ஆவணங்கள் பல்வேறு முறைகளில் தயாரிக்கப்படுவதை சொல்முறை வழிப்படுத்தல் எனப்படும். உங்களோட ஆவணத்தை டாக்குமெண்ட்ஸை நிறைய வழிகள்ல நீங்க என்ன செய்யறீங்க வேர்ட்ல ப்ரிப்பேர் பண்றீங்க. ரைட். ஸோ செயல்முறைக்காக பயன்படுத்தப்படும் மென்பொருள் சொல்முறை வழிப்படுத்தல். இப்ப இதுக்காண்டி பயன்படுத்துற ஒரு சொற்றார் தான் வந்துட்டு என்ன இந்த எம்எஸ் வேர்ட் அப்படின்னு சொல்றோம். ரைட். ஸோ உங்களுக்கு தெரியும் இதுல இமேஜ் இப்படித்தானே இருக்கு எம்எஸ் வேர்ட். ரைட். ஸோ லேட்டஸ்டான எடிஷன் வந்துட்டு இருக்கு 2019 கூட இப்ப இருக்கு. ரைட். ஓகே. இது வெளியே கொடுங்களா ஃபர்ஸ்டா நோட் பண்ணுங்க. ரைட். ஓகே. இது எழுதிட்டீங்களா அப்ப? Yes. Have you written this one? Yes. ரைட். அப்ப சொல்முறை வழிப்படுத்தலுங்கிறது நாம சொல்ற எம்எஸ் வேர்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. நம்ம அன்றாடம் நம்மளோட செயற்பாடுகள்ல உங்களோட டாக்குமெண்ட்ஸ்களை பல்வேறு வித ஆவணங்களை தயார்படுத்துறதுக்கு பாவிக்கிற ஒரு மென்பொருள் தான் இந்த சொல்முறை வழிப்படுத்தல் அப்படின்னு சொல்றோம். உதாரணம் பார்த்தோம்னால் எப்படி ஓபன் பண்றால் நிறைய வழிகள் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஸ்டார்ட் பட்டன். இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி சும்மா நீங்க டைப் பண்ணீங்கன்னா WORD இப்படி சொல்லி டைப் பண்ணா உங்களுக்கு முன்னுக்கு அப்பியர் ஆகுது. விளங்குதானே? இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் விளங்குதா உங்களுக்கு? இல்ல. வெயிட் பண்ணுங்க. ஃபுல் ஸ்கிரீன். Right. Okay. Now can you see my screen? Right. Okay. Now I am clicking this start button. The start button click பண்ண வருது தானே எல்லாருக்கும்? Right. So when the start button click பண்ணி இதுக்குள்ள டைப் பண்ண WORD இப்படி சொல்லி டைப் பண்ண உடனே எனக்கு முன்னுக்கு என்ன அப்பியர் ஆகுது பாருங்க வேர்டுன்னு சொல்லி வருது வேர்டா. இதை கிளிக் பண்ணி எம்எஸ் வேர்டு என்ன செய்யுது ஸ்டார்ட் ஆகும். இதுல என்ன செய்யணும்டா நாம blank டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணா அப்படி டெம்ப்ளேட்டும் எடுக்கிறேன். இதுக்குள்ள என்ன செய்யறானே விரும்பி நேரத்தை டைப் பண்ணலாம். விளங்குதானே? தான் இப்ப எம்எஸ் வேர்ட் சொல்முறை வழிப்படுத்தலுங்கிறது அன்றாட வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான ஆவணங்கள். ரைட். ஸோ ஆவணங்களை ப்ரிப்பேர் பண்றதுக்கு பாவிக்கிற ஒரு மென்பொருள் தான் இந்த சொல்முறை வழிப்படுத்தல் சொல்லுவோம். ரைட். ஸோ இது நிறைய கம்பெனிகளால உற்பத்தி செய்யப்படுது. அதுல மூவண்டா பார்ப்போம். இது கிளியரா அப்ப உங்களுக்கு இது எப்படி ஸ்டார்ட் பண்ற கிளியர் தானே உங்களுக்கு?
அதே போல அப்படி இல்லாட்டி வேற வழியில எடுக்கிறேன்டா பாருங்க. விண்டோஸ் கீயோட ஆர ப்ரெஸ் பண்ணி இதானே இதுக்குள்ள வின்வேர்ட் WINWORD ரைட் இப்படி டைப் பண்ணி போட்டு ஓகே கிளிக் பண்ணீங்க என்றால் இது வரும். இதுல blank documents. ஓகே அண்டர்ஸ்டூட்? Yes, sir. Right, okay. அடுத்தது பார்த்தோம் என்றால் ரைட் ஸோ த நெக்ஸ்ட் ஒன் ஒரு சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள் ஒன்று பின்வரும் வசதிகளை கொண்டு காணப்படும். இப்போ ஒரு MS வேர்ட் டாக்குமெண்டால் அந்த மென்பொருள்ல இந்த ஃபீச்சர்ஸ் அதில் ஆவணங்களை தயாரித்தலும் வடிவமைத்தலும். உங்களுக்கு தேவையான ஆவணத்தினை அமைஞ்சு தயாரிக்கலாம், அதை ஃபார்மேட் பண்ணலாம், வடிவமைச்சு கொள்ளலாம், அலைன் பண்ணலாம். அதே போல ஆவணங்களில் படங்கள், முன்னா ஆயத்த படங்கள் போன்றவற்றை உட்புகுத்தல். உங்களுக்கு தேவையான அந்த டாக்குமெண்ட்ஸ்ல உங்களுக்கு தேவையான பிக்சர்ஸ், அதே போல முன்னாயத்த படங்கள் என்னென்ன விஷயம் தேவையோ அதெல்லாம் அதுக்குள்ள இன்சர்ட் பண்ணலாம். அதே போல அந்த நீங்க டைப் பண்ற அந்த ஆவணத்தை சேமித்து வைத்தலும் மீளத்திறத்தலும். உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை நீங்க டைப் பண்ணி போட்டு சேமித்து வச்சிங்கன்னா திருப்பி உங்களுக்கு தேவையான டைம்ல என்ன செய்யலாம், நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தோம்னா தயாரிக்கப்பட்ட எழுத்து பிழைகளையும் இலக்கண பிழைகளையும் நிவர்த்தி செய்தல். உங்களோட டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா அதுல என்ன ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் என்ற ஃபீச்சர்ஸ் ஊடாக நீலாம் நீங்க சரி செஞ்சு கொள்ளலாம். அடுத்தது ஆவணம் ஒன்றில் தட்டாட்சி செய்யப்பட்டுள்ள சொற்களை தேடுதலும் அவற்றை மாற்றிக்கொள்ள முடியும். அதே போல நீங்க ஏதாவது டைப் பண்ண மிஸ்டேக் இருந்தால் அதுக்கு பதில வேறொரு சொல் டைப் பண்ணணும் என்றாலும் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் என்ற ஃபீச்சர் சரி அதை வச்சு நம்ம ஒரு சொல்லுக்கு பதிலாக இன்னும் ஒன்றினா மாற்றிக்கொள்ளலும். அடுத்தது அஞ்சல் இணைப்பை அமைத்துக் கொள்ள முடிதல். அதே போல என்ன அட்டாச்மெண்ட், இமெயில் அட்டாச்மெண்ட்டுக்கு என்ன இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்க சென்ட் பண்ணலாம். அதே போல ப்ரிவியூ பார்க்கலாம். அச்சிட முன்னர் ஆவணத்தின் முன்காட்சிகளை பார்வையிடும், அவற்றை அச்சிடவும் முடியாது. அதாவது கூட நீங்க டைப் பண்ற அந்த டாக்குமெண்ட்ஸை பிரிண்ட் பண்றதுக்கு முதல் எப்படி வருதுன்னு சொல்லி நாம ப்ரிவியூ பார்த்து அதுக்கு நாம அச்சிடவும், அச்சிடுறது என்ன பிரிண்ட் எடுக்கிற ரைட் பழகிட்டப்ப உங்களுக்கு இது அண்டர்ஸ்டூட் ஆர் நாட்? விளங்கிட்டா? ஓகே, இதை எழுதி கொள்ளுங்கள். அப்ப நோட் இட் டவுன் திஸ் ஒன். Right, okay. Have you written this one? எழுதிட்டீங்களா அது? No, sir. Sir, நான் எழுதிட்டேன் sir. சொல்முறை வழிப்படுத்தல் என்ன நாம இங்கிலீஷ்ல சொல்ற வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் ரைட். ஸோ சொல்முறை வழிப்படுத்தல் வேர்ட் ப்ராசஸிங் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் கம்பெனியால் உருவாக்கப்பட்டதான் சொல்முறை வழிப்படுத்தல் வேர்ட் ப்ராசஸிங். அதே போல நிறைய மேனுஃபேக்சரர் இருக்காங்க MS வேர்ட் ரைட். ஸோ மைக்ரோசாஃப்ட் வேர்ட், தென் வேர்ட் பர்ஃபெக்ட், இன்சாஃப்ட் ரைட். ஸோ அப்படி ஓப்பன் ஆஃபீஸ், இம்ப்ரெஸ், இப்படி நிறைய எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன இருக்கு.
Right. Okay. Now, have you written this one? Yes. Right. Okay. எல்லாரும் இப்ப நீங்க லீவ் ஆகி இதே Zoom link ஊடாக திருப்பி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்களா? Same Zoom link. Right. So, okay.